வெல்கம் டு அக்ஷயம் கிச்சன். இன்றைக்கி நம்ம தட்டைப்பயிர் சுரக்கா குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு இது ரொம்ப ருசியாக இருக்குங்க. இதுக்கு தட்டைப்பயிர் ஒரு ஒரு டம்ளர் அளவு தட்டைப்பயிர் எடுத்துக்கலாங்க. அது ஒரு குக்கரில் தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டுங்க, கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய் ஊற்றி வேக வச்சிடணுங்க. அப்புறம் சொரக்கா சின்ன சொரக்காவும் ஒரு சொரக்கா எடுத்துக்கலாங்க. தட்டைப்பயிர் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குங்க. மேலே தண்ணி நல்ல கலராக இருக்குங்க. அது வடிகட்டி எடுத்து வச்சோமாங்க, அந்த தட்டைப்பயிர் ரசம் கூட நம்ம வச்சுக்கலாங்க. இது இருத்ததுக்கப்புறம் மீதி இருக்க தட்டைப்பயிர் இருக்கு இல்லைங்களாங்க, அதில் அந்த பொடியாக அரிஞ்சு வச்ச சொரக்கா அதை போட்டுடணுங்க. தோல் மெலிசா இருந்தால் தோலோடு போட்டுக்கலாங்க, இல்லை தோல் நீக்கி போட்டுட்டுங்க. ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, நல்லா நாட்டு பூண்டாக இருக்கட்டுங்க. நாட்டு பூண்டு நல்லா வாசம் கொடுக்குங்க குழம்புக்கு. 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் நல்லா ருசி சேர்க்குங்க. 2 கைப்பிடி அளவு நல்லா சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டாங்க. ஒரு தக்காளிங்க, பெரிய தக்காளியாக இருந்தால் 1, சின்னதாக இருந்தால் 2 போட்டுக்கலாங்க. கொஞ்சம் உப்பு, நம்ம எந்த அளவு உப்பு தேவையோ போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கணுங்க. மஞ்சத்தூள் போட்டுட்டு அப்புறம் காரத்துக்கு பார்த்திங்கன்னாங்க, மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. சாம்பார் தூள் போட்டுட்டு மிளகா வாசத்துக்கு பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. அப்புறம் தண்ணி முன்ன கொஞ்சம் கம்மியாக எடுத்துருந்தோமா அந்த தண்ணியாக போதுங்க. இல்லைன்னா தண்ணி ஊற்றிங்க ஒரு கிளறி விட்டுங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர அளவு ஒரு கிளறி விட்டு குக்கரை நல்லா மூடி வச்சு ஒரு 3 சவுண்டு விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இது மாதிரி வெந்து வந்திருக்குங்க. ஆனால் தனித்தனியாக இருக்கும் பார்த்திங்கன்னா, தட்டைப்பயிறு தனியாக, சொரக்கா தனியாக இருக்குங்க. இது நம்ம திக்காக குழம்பு மாதிரி வேணும்னாங்க தட்டைப்பயிரே கொஞ்சோண்டு எடுத்து மிக்சியில் அரைச்சி இல்லை ஊற்றினோமா இன்னும் கொஞ்சம் குழம்பாட்டம் வருங்க. நமக்கு அது அதிகம் தேவைப்படாதனால அப்படியே வேக வச்சுட்டுங்க. கொஞ்சம் நல்லா சிம்மில் வைக்கும்போது நல்லா சேர்ந்து வருங்க. தனித்தனியாக இருந்தது இப்போ நல்லா சேர்ந்து வருங்க. இப்போ இதுக்கு தகுந்த புளி ஊற்றிக்கலாங்க. புளி ஊற்றுறதுக்கப்புறம் மறுபடியும் சிம்மில் வச்சு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்து கடுகு, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு தாளிச்சு விட்டு கருவேப்பிலை போட்டுங்க, கொத்தமல்லி தழை போட்டு எடுத்து வச்சோம்மா சூப்பரான தட்டைப்பயிர் சுரக்கா குழம்பு ரெடிங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டுக்கு செஞ்சு பாருங்கள்.